ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னுடைய எல்லா வீடியோஸ்லையுமே ரொம்ப காமனாக ரிப்பீட்டடாக சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய கர்ப்பப்பையும் செனமுட்டைப்பையும் அடிவழியாக பார்த்தா மட்டுமே கிளியராக தெரியும் அப்படின்னு. ஆனால் அதே நான் தான் இப்போ சொல்கிறேன் சில கண்டிஷன்ஸில் அடிவழியாக பார்த்தா உங்களுடைய கர்ப்பப்பையும் செனமுட்டைப்பையும் கிளியராக தெரியாது. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய கர்ப்பப்பை ரொம்ப பெருசாக வீங்கியிருக்கு, தொப்புளுக்கு மேலே வீங்கியிருக்கு, உங்கள் கர்ப்பப்பையில் நிறைய கட்டி இருந்துச்சுன்னா அடிவழியாக பார்த்தா கிளியராக தெரியாது. அடுத்த கண்டிஷன் என்னென்னா ரொம்ப ரொம்ப காமன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சிசேரியன் செக்ஷன் பண்ணி குழந்தை பிறந்திருந்ததுன்னா உங்களுடைய யூட்ரஸ் பெருசாக எலாங்கேட்டடாக இருக்கும். அதாவது நம்ம நார்மல் டெலிவரியில் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை சுருங்கி பெல்விஸ்குள்ளார போயிடும். ஆனால் சிசேரியனில் ஒரு பாடி டைப்பை பொறுத்து அந்த ஹீலிங் ப்ராசஸை பொறுத்து சில சமயம் நார்மலாக பெல்விஸ்குள்ளார சுருங்கி போயிடும். பல சமயங்களில் என்னென்னா பெருசாக நீட்டமாக எலாங்கேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அப்டாமினல் வால்லையும் ஒன்றுக்கு பையிலையும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் அந்த யூட்ரஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்மளால் அடிவழியாக பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, இது எலாங்கேட்டடாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஓவரீஸுமே மேலே தான் இருக்கும். இது ரெண்டுமே பெல்விஸ்குள்ளார இருக்காது. அப்போ நம்ம அடிவழியாக பார்க்கும்போது என்னென்னா கர்ப்பப்பை வாய் மட்டும்தான் தெரியும். கர்ப்பப்பையோடைய பாடி அதுக்கப்புறம் அதோட மேல் பகுதி எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம மேலே மட்டுமே ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பையும் ஓவரீஸையும் பார்க்க முடியும். தேங்க்யூ.